ஹாய் கைஸ், நான் கிளிச். இன்னைக்கு என்ன கேம் பிளே பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஃபியர்ஸ் டு ஃபேத்தம் போமானம் தான் பார்க்க போறோம். இது ஒரு ஹாரர் கேம் பிளே. எபிசோட் 1 உள்ள வந்தாச்சு. இது வந்து சொல்ல மறந்துட்டேன். இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அதான் அந்த ரியல் பர்சன் சொல்றாரு, ரிவீட்ல போஸ்ட் பண்ணியிருக்காராம். அன்னைக்கு என்ன நடந்தது தெரியல, என்ன நடந்தது, அதான் ஒரு இதுவா சொல்றாரு. அது நீங்க புரிஞ்சுப்பீங்க. என்ன பண்ணணும் தொட்டா தெரிஞ்சிடும். என்னடா அவ்வளோ பாரு. சாப்பாடு சாப்பிடும். அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அம்மா வந்து சும்மா பேசுவாங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பீஸா இருக்குன்றாங்க இதுல ஃப்ரிட்ஜில். அது மட்டும் தான் நமக்கு இப்போ இம்பார்ட்டன்ட். பீஸா போய் சாப்பிடும். பீஸா அதோ ஃப்ரிட்ஜில் இருக்கும். கோல்டு ஓகே. நம்ம இது பண்ணணும், ஈட் பண்ணணும். ஹீட் ஆகும். அப்படியே ஒரு சுத்தம். ரொம்ப இருட்டா இருக்கு வேற வீடு. எனக்கு நின்னாலே பிடிக்காது. எந்த கேமா இருந்தாலும் சரி, இருட்டா இருந்தாலே பிடிக்காது. எனக்கு கண்ணு தெரியாது. எனக்கு நான் டப்ஸா கண்ணு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இது பார்த்தேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இவன் டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடுவான். எங்க டிவி போடுறான் இல்ல. நம்ம சாப்பிடும் போதே ஒருத்தவங்க மேல போவான் போல. போறான் பாருங்க. எபிசோட் 1 அந்த அளவுக்குலாம் பயங்கரமா இருக்காது. சாப்பிட்றோம் கேட்டா இந்த தூங்க போனேன். இவருக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும். இவரு ரொம்ப ஆர்கனைஸா இருப்பாரு. என்ன இது? அது ஏதோ அது என்னது ஐயோ, ஸ்டிமுலேட்டிங். சூப்பர் மார்க்கெட் ஸ்டிமுலேட்டிங். அது இருக்கும். ஐயோ, இந்த பொண்ணு யாரு? சொல்றா ஏதோ நாளைக்கு பாக்குறேன்றா. ஏதோ ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். தூங்காதான் வரும். அது முன்னாடி ஹோம்ஒர்க் பண்ணணும்ல. ஹோம்ஒர்க் பண்றான். ரியல் லைஃப்ல தான் பண்ண மாட்டேங்கிறேன். இதுலயாவது பண்ணுது. 12:30 ஆயிடுச்சு. 12:30 மணி வரையும் பண்றான். இப்ப தூங்க போலாம். சரி அவன் வந்து இந்த ரூம்ல தாங்க இருப்பான். இப்போ ஒருத்த மேலே ஏறி போனால அவன் அந்த ரூம்ல தான் இருப்பான். சொல்றாங்க படிக்கிறதுக்குலாம் இப்போ நமக்கு இது இல்லை, பொறுமையா இருக்கும். கடன் முடிச்சோமா விளையாடலாமான்னு இருக்கும். இதெல்லாம் நான் விளையாடிட்டேங்க. நெக்ஸ்ட் வர எபிசோட்லாம் நான் விளையாடல. அப்போ நல்லா இருக்கும் த்ரில்லிங்கா. அதெல்லாம் நல்லா பெருசா லாங் வீடியோவா இருக்கும். இவன் தண்ணி குடிக்கணுமா பாருங்க. 1.5 ஹவருக்கு போடுறேன் பாக்குறீங்க. இல்லைன்னா பார்ட்டா போட்டா, இல்லைன்னா அப்படியே ஃபுல்லா ஒரே வீடியோவா போட்டா சொல்லுங்க. சொல்லிடுங்க. சொல்ல மாட்டீங்க தெரியும். இருந்தாலும் நான் சொல்றது எனக்கு கடமை இல்லவா? சொல்றேன். தண்ணி குடி. இந்த படியில ஏறும் மட்டும் ரொம்ப ஸ்லோவா ஏறான். கண்ணு தெரிய மாட்டேங்குது எனக்கு வேற. இப்போதான் ஏதோ திருட்டு பையன் இருப்பான். போய் நம்ம கீழே வேற போய் பார்த்துட்டு வரணும். என்ன பார்க்கணும்? நம்ம கதவை திறந்தோம்னா முடிஞ்சிச்சு கதை.
திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். சரி, போலீஸுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. சரி, கொடுத்து phone. சரி, மட்டமான ஜம்ஸ்கேர் இது. சரி, பொது தந்து விட்டுருவோமா? வேணாம்ப்பா. விட்டுருவோம் மேலே கூட்டிட்டு அப்படியே உட்காந்துக்கணும். மேலேயே உட்காந்துக்கணும். இதுக்கு மேலே நம்ம கீழே போகக்கூடாதுங்க. யார் என்ன சொன்னாலும் நம்ம போகக்கூடாது. ஏன்னா அதோ அந்த ரூம்ல இருக்கான் பாருங்க ஒரு பையன், அவன் வந்து நம்மள இது பண்ணுவான். உட்காந்து ஹைட் பண்ணிக்கணும். நான் மெசேஜ் அனுப்பிச்சுங்களா? நெக்ஸ்ட் வீடியோ இது போடட்டா, இல்லைன்னா நான் பவுண்டி ரஷ் ரொம்ப நாளா அப்படியே ஓல்ட்லேயே வச்சிருக்கேன் போடாம. என்ன பண்றது, டைமே கிடைக்க மாட்டேங்குது. இதுவே நான் எப்படி சொல்றது, ரஷ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இது சொன்ன அதான் ஏறிட்டான். இப்பதான் இருப்பான் அந்த ரூம்குள்ள. நம்ம போவே கூடாது. நம்ம அம்மா தூண்டுவாங்க, கீழே போ கீழே போன்னு. Never. இது நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி. சாரி. சொல்லுங்கம்மா. ஏம்மா மெசேஜே பண்ண மாட்டேங்கிறாங்க அம்மா. நான் கீழெல்லாம் போக மாட்டேன். இவங்க நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி. ஆல்ரைட், கீழே போன்னுவாங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்க, பாருங்க ஒருத்தன் திருட்டு பய பாருங்க. அப்படியே வந்தாலும் பிடிச்சிப்பான். வேணாப்பா, நான் போறேன். கொஞ்சம் முன்னாடி போன கூட வந்துருவாங்க. அதனால அப்படியே வந்துனா முடிச்சு. மூக்க பாருங்க, மூக்க உட்காந்து. போலீஸ் வர வரையும் நம்ம சைலண்டா பண்ணணும். இதுலயே விட்டேன், நீங்க உட்கார முடியும். இதுல விட்டேன். பவுண்டேஷ். பவுண்டேஷ். ஆமா, இந்த வீடியோவே ரஷ் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் வீடியோவே எடுக்க முடியுது. இந்த நெக்ஸ்ட் பார்ட் வேணா இன்னும் சிறப்பாக செஞ்சு விட்டுருவோம். ஒன் பீஸ் வேறு போட்டுருணும், அது வேற உறுத்திட்டே இருக்கு. செம்ம லெவலப்பாக இருக்குண்ணா. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்து பாருங்க. சும்மா செகண்ட் பார்ட்டை சும்மா ரெஃபர் பண்ணிட்டு வந்து பாருங்க. தரம் வந்துட்டாங்க. அண்ணன் வேற லெவல் ஆயிட்டேன். இப்போ நம்ம போகலாம். இவர் தான் இந்த கேமோட டெவலப்பர் நினைக்கிறேன். நம்ம இதுதான் எல்லாம் இந்த ரியல் ஸ்டோரி எல்லாம் இது பண்றாங்க. இருக்காங்க ஆண்டி, பக்கத்து ஆண்டி. கேம் முடிஞ்சிருங்க. ஓகே, கேம் முடிச்சிருந்தேன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் பார்ல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.